பின்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புது ஆண்டு மற்றும் புது உலகத்திற்கான வாழ்த்துக்களை கொடுக்கறதுக்காக சூக்ஷ்ம வத்தன்லேருந்து ஸ்தூல வத்தனத்திற்கு வந்திருக்கின்றார். இது 2010 31 டிசம்பரில் சொன்ன முரளி. ஸோ பழைய ஆண்டுக்கான சென்ட் ஆஃப் நியூ இயரை முன்னிட்டு பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். ஸோ பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே கூட ரொம்ப அன்பாக பாசத்தோடு மதுபன் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த புது ஆண்டை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு நாளைக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் குழந்தைகள் நீங்கள் புது உலகத்துக்காக சங்கமயுகத்தில் சதா கொண்டாடிட்டே இருக்கீங்க. புது உலகம் அப்படிங்கிறது குழந்தைகள் உங்களோட கண்களில் அடங்கியிருக்கு. நீங்கள் நினச்சிங்க அங்கே போய் சேர்ந்துருவீங்க. ஸோ இந்த அனுபவம் ஆகுது இல்லையா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கல்ல. இப்போ சங்கமயுகத்தில் இருக்கேன், இன்றைக்கி நான் சங்கமயுகத்தில் இருக்கேன், நாளைக்கு நான் என்னோடய ராஜ்யத்துக்கு போகவே போயிட்டேன். இந்த அளவுக்கு அது அந்த புது உலகங்கிறது கண்களில் தெளிவாக தென்படுது தானே அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, இன்றைக்கி பழைய ஆண்டுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்க, ஆனால் கூடவே பழைய சம்ஸ்காரத்துக்கும் சேர்ந்து சென்ட் ஆஃப் கொடுத்துருங்க அப்படின்றார். அடுத்தது பாபா வந்து சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் பாப் சமானா சம்பன்னமாக சம்பூர்ணமாக ஆகணுங்கிற அந்த திட சங்கல்பம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த திட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். மேலும் தடையற்ற ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான சங்கல்பத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த சங்கல்பம் நேரத்தை அருகாமையில் கொண்டு வந்துடும். மேலும் பாப்தாதா இதை நினச்சி குஷி அடைகிறார். குழந்தைகள் என்ன சங்கல்பம் பண்ணியிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கமான அந்த சாந்தியான ஆத்மாக்களுக்கு மன்சா சேவை மூலமாக ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றார் பாபா. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கம் அசாந்தியில் ஆத்மாக்கள் கூக்குரல் கதறல் பண்ணிகிட்ருக்கிறத பாப்தாதாவால் பொறுத்துக்கவே முடியலையாமா. பாபா சொல்கிறாங்க, அவங்க எல்லாமே கூட உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்றார் பாபா. அதனால் பாபா சொல்கிறாங்க, துக்கம் அசாந்தி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வேகமாக அதிகமாயிட்டே வருது. அதனால் குழந்தைகள் நீங்கள் கருணை உள்ளமுடையவராக ஆகுங்க. இந்த சங்கல்பம் கூட செய்யுங்க. நடக்கும் போது சுற்றும் போது மேலும் விசேஷமாக அமிர்த வேளையில் நான் மன்சா சேவை மூலமாக அந்த ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற சங்கல்பத்தையும் கொண்டு வாங்க. முழு நாளில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மன்சா சேவை கண்டிப்பாக நான் பண்ணணும். ஏன்னா குழந்தைகள் நம்ம தான் நாளைக்கு புது உலகத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். அப்பா குழந்தைகளாக நம்மளை இந்த சேவைக்காக தான் தன்னுடைய வலதுகரமாக நம்மளை ஆக்கியிருக்கார். உலகத்தில் அவங்க எல்லாம் கொடுங்க கொடுங்கன்னு கூக்குரல் இட்டுட்ருக்காங்க. ஸோ குழந்தைகள் நாம் முழு நாளில் எப்போ முடியுதோ ஏதாவது ஒன்று இல்லாமல் ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றார். அதாவது துக்கமான ஆத்மாக்களுக்கு சுகத்தை, குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்திகளை கொடுங்க. இந்த புண்ணிய காரியத்தை குழந்தைகள் நீங்கள் செய்யுங்க அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்லுங்க, மதுபனுக்கு முதல் டைமாக வந்திருக்கீங்க. டூ லேட் ஆகிறதுக்கு லேட்டாக வந்தாலும் டூ லேட்டுக்கு முன்னால் உங்கள் பாக்கியத்தை எடுக்க வந்திருக்கீங்க. அதனால் இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல இருந்தே தடையற்றவர்களாக இருந்துடணும். நம்பிக்கை போதையில் நம்பர் 1 நீங்கள் போகணும் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறார். பழையவங்க தான், ஆனால் புதியவர்கள் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது அதிசயம் பண்ணி காட்டுவீங்க அப்படின்னு பாப்தாதா அந்த குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறேன்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி டேட் 12/7/2026, ரிவைஸ் டேட் 31/12/2010. 2010 அந்த இயர் முடிகிறப்ப நியூ இயரில் பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். முரளியோட தலைப்பு, பழைய ஆண்டிற்கு விடை கொடுப்பதன் கூடவே பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுத்து தடையற்று இருப்பதற்கான திட சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
மற்றும் கருணை உள்ளம் மாஸ்டர் வள்ளலாகி மன்சா சேவையின் மூலம் துக்கமான அசாந்தியான ஆத்மாக்களுக்கு ஆதரவு கொடுங்கள். 2010 முடியுது, 2011 வரப்போகுது. ஸோ அந்த பழைய வருஷத்துக்கு சென்ட் ஆஃப் விடை கொடுப்போம். கூடவே பாபா என்ன சொல்கிறார், பழைய சன்ஸ்காரங்களுக்கு கூட சென்ட் ஆஃப் கொடுத்துருங்க. தடையற்ற நிர்விக்னமாக இருக்கிறதுக்கான திட சங்கல்பத்தை கொண்டு வாங்க. கருணை உள்ளம் மாஸ்டர் வள்ளலாகி மன்சா சேவை மூலமாக துக்கமான அசாந்தியான ஆத்மாக்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்றார். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புது ஆண்டு மற்றும் புது உலகிற்கான வாழ்த்துக்கள் கொடுப்பதற்கு சூட்சும வத்தனத்திலிருந்து ஸ்தூல வத்தனத்திற்கு வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் கூட அன்பினால் பாசத்தினால் தனது மதுபன வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். உலகத்தினர் வெறும் புது ஆண்டை மட்டும் கொண்டாடுகின்றனர். அது ஒரு நாள் மட்டுமே இருக்கும். நீங்கள் புது உலகிற்காக சங்கம யுகத்தில் சதா கொண்டாடி கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் முன் புது உலகம் சதா கண்களில் கலந்திருக்கிறது. நினைவு செய்யுங்கள் மற்றும் சென்று விடுங்கள். கண்களில் கலந்திருக்கிறதல்லவா. புது உலகம் சத்தியுகத்தை நினச்சோன்னா அங்கே போயிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றார். அனுபவம் ஆகிறது. இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இன்று சங்கமத்தில் இருக்கிறோம். நாளை நமது ராஜ்யத்திற்கு சென்று விடுவோம். இவ்வாறு கண்களில் தெளிவாக தென்படுகிறது. உலகத்தினர் ஒருவருக்கொருவர் ஒரு நாளுக்கான வாழ்த்துக்கள் கொடுக்கின்றனர். ஆனால் உங்களுக்கு பாப்தாதா தங்க உலகை பரிசாக கொடுக்கின்றார். பாப்தாதா சத்தியுகத்தையே நம்ம குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். அது நீண்ட காலம் கூடவே இருக்கும். அது கண்களில் கலந்திருக்கிறது. ஒரு வினாடியில் அங்கே சென்று விட முடியும். ஸ்வர்க்கத்தை நம்ம நினச்சோன்னா அடுத்த செகண்ட் அங்கே போயிடலாம். ஸோ ஒரு செகண்டில் போயிட முடியுன்றார். அனைவரின் எதிரில் தங்களது தங்க உலகம் கண்களில் கலந்திருக்கிறது. ஒரு வினாடியில் சென்றடைந்து விட முடியும் அல்லவா. இன்று சங்கமத்தில் இருக்கிறீர்கள். நாளை ராஜ்ய அதிகாரியாக ராஜ்யம் செய்வீர்கள். அடுத்தது, இப்பொழுது நேரத்தின் அனுசாரமாக நீங்கள் அறிவீர்கள். மூதாதையர்களாகி உங்களது பக்தர்கள் துக்கம் மற்றும் அசாந்தியில் இருக்கின்ற காரணத்தினால் மூதாதையர்களாகிய உங்களை கூக்குரலிட்டு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோட பக்தர்கள் துக்கம் அசாந்தியில் இருக்கிறதுனால நம்ம தான் அவங்களுடைய மூதாதையர்கள் நம்மளை கூக்குரலிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்களாம். ஓசை கேட்க வருகிறதா? அவங்களுடைய கூக்குரல் கேட்குதா நம்ம காதில்? எப்படியெல்லாம் துக்கம் அசாந்தியுடன் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அமைதி கொடுங்கள், சுகம் கொடுங்கள், குஷி கொடுங்கள். ஓசை கேட்க முடிகிறதா? அவங்களோட அந்த கூக்குரல் நம்ம காதுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறார் பாப்தாதா. கொடுங்கள் கொடுங்கள். எனவே நீங்கள் கருணையுள்ளம் கல்யாணக்காரி வள்ளலின் குழந்தைகள் ரூபத்தில் மன்சா சேவையின் மூலம் ஆத்மாக்களுக்கு கொடுக்கும் காரியம் செய்ய வேண்டும். ஸோ நம்மளோட பக்த ஆத்மாக்கள் துக்கம் அசாந்தியில் கொடுங்க கொடுங்க, குஷியை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, அமைதி கொடுங்கன்னு கூக்குரல் இட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கருணை உள்ளமுடையவரா பாபா வள்ளல், அவருடைய கல்யாணக்காரி பாபாவுடைய வள்ளலான குழந்தைகள் நம்ம. ஸோ அதனால் அந்த ரூபத்தில் மன்சா சேவை மூலமாக அந்த கொடுங்க கொடுங்கன்னு கூக்குரலிட்டு கேட்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் பண்ணணும். பாப்தாதாவிற்கு இந்த துக்கமான சாந்தியான ஆத்மாக்களின் மீது மிகவும் இரக்கம் ஏற்படுகின்றது. உங்களுக்கும் இரக்கம் ஏற்படுகிறது தானே? இருமல் வந்தது. இன்று பிரம்மா பாபாவின் இருமல் வந்து விட்டது. ஆக உங்களுக்கும் ஆத்மாக்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது தானே? நமக்கும் மற்ற ஆத்மாக்கள் துக்கத்தில் கூக்குரலிடக்கூடிய ஆத்மாக்களை பார்த்து இரக்கம் வருது தானே? இப்பொழுது இந்த ஆண்டில், ஏனெனில் இன்று புது ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறது மற்றும் பழைய ஆண்டும் செல்ல இருக்கிறது. ஆக செல்லக்கூடிய ஆண்டில் நீங்கள் என்ன திட்டம் தீட்டி இருக்கிறீர்கள்? ஆண்டு சென்றுவிடும். ஆனால் நீங்கள் அனைவரும் ஆண்டின் கூடவே எதற்கு விடை கொடுப்பீர்கள்? 2010 31 டிசம்பர். ஸோ அன்னியோட என்ன ஆயிடுது? நைட் 12 o'clock 2010 முடிஞ்சிடும். ஸோ அந்த வருஷம் போயிடும். ஆனால் வருஷம் போகிறதுன்னு கூடவே வேறு எதுக்கு நீங்கள் சென்ட் ஆஃப் கொடுப்பீங்கன்னு கேட்குறார். ஆண்டுக்கு விடை கொடுப்பது போன்று நீங்கள் தனது வாழ்வில் எதற்கு விடை கொடுப்பீர்கள்? வருஷத்துக்கு சென்ட் ஆஃப் மாதிரி என்னோடய லைஃப்பில் நான் வேறு எதுக்காக சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறேன்? மேலும் எந்த புதியதை கொண்டு வருவீர்கள்? சதா காலத்திற்கும் விடை கொடுப்பீர்களா அல்லது சிறிது காலத்திற்காகவா? ஏனெனில் பாப்தாதா செய்கை கொடுக்கின்றார்.
இன்று வரை என்ன பழைய சம்ஸ்காரம் பாக்கி இருக்கிறதோ அந்த சம்ஸ்காரங்களை மனதில் பார்த்து அறிந்து கொண்டு அழித்தே ஆக வேண்டும். என்னெல்லாம் பழைய சம்ஸ்கார் பாக்கி இருக்கோ அதெல்லாம் மனசில் செக்கிங் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணியே தீரணும் அப்படின்றார். முயற்சி செய்வதில் இந்த பழைய சம்ஸ்காரம் தடையாக இருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். பாபா தான் எனது உலகம் என்று குழந்தைகள் ஒரு புறம் கூறுகிறீர்கள். பிறகு பழைய சம்ஸ்காரம் எங்கிருந்து வந்தது? பாபா தான் எனக்கு உலகமே அப்படின்னு ஒரு சைடில் சொல்கிறப்ப பழைய சம்ஸ்காரம் எங்கேருந்து வந்துச்சு? உலகமே தந்தை எனில் முயற்சியில் தடையாக இருக்கும் இந்த பழைய சம்ஸ்காரம் அழிந்து விட வேண்டும் தானே? இந்த பழைய சம்ஸ்காரம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடணும் தானே? அமிர்த வேளையில் அனைவரும் உரையாடல் செய்யும் பொழுது தங்களுக்கு கணக்குகளை கொடுக்கிறீர்கள். அமிர்த் வேளா பாபாட்ட பேசுகிறப்ப அவங்கவுங்களோட கணக்கு வழக்க பாபாட்ட கொடுக்குறாங்க. அதில் இன்று வரை பழைய சம்ஸ்காரம்தான் முயற்சியை தளர்வாக்குவதை பாப்தாதா பார்க்கிறார். என்னுடைய முயற்சி ரொம்ப சோர்ந்து போய் டல்லாகிறதுக்கு காரணம் பழைய சம்ஸ்காரம் தான் அப்படிங்கிறத பாபா பார்க்குறார். ஆக இன்றைய நாள் ஆண்டுக்கு விடை கொடுப்பதன் கூடவே இந்த பழைய சம்ஸ்காரங்களுக்கும் விடை கொடுக்க முடியுமா? கை உயர்த்துங்கள். கொடுத்தே ஆக வேண்டும். கை உயர்த்துவது மிகவும் எளிது. ஆனால் மனதின் கையை உயர்த்த வேண்டும். உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். பழைய சம்ஸ்காரங்களை சதா காலத்திற்கும் விடை கொடுப்பதற்காக கை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் கை உயர்த்துங்கள். நல்லது. மெஜாரிட்டி குழந்தைகள் கை உயர்த்தி பாப்தாதாவை குஷிப்படுத்தி விட்டீர்கள். பாப்தாதாவிற்கு இந்த குஷிதான் இருக்கிறது. இந்த குழந்தைகள் தைரியமானவர்கள். பாபா சொல்கிறப்ப சரி பாபா அப்படின்னு கை தூக்குறாங்கன்னா அந்த குழந்தைகளை பாபா எந்த பார்வையில் பார்த்து சந்தோஷப்படுறார்? இந்த குழந்தைகள் தைரியமானவர்கள். எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு பாப்தாதாவின் உதவி சதா இருக்கிறது. இப்பொழுது கை உயர்த்துகிறீர்கள் எனில் தந்தையின் சிறிய பெரிய இடங்கள் சதா காலத்திற்கும் தடையற்றதாக ஆகிவிட்டதல்லவா? பழைய சம்ஸ்காரத்துக்கு விடை கொடுக்குறோம், கை தூக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தைரியம் இருக்குது. தைரியம் இருக்குன்னா பாப்தாதாவோட உதவி சதா இருக்குது. அப்போ கை தூக்கிட்டோன்னா என்ன அர்த்தம்? பாபாவுடைய சின்ன பெரிய இடங்கள், சின்ன சென்டர் பெரிய சென்டர் எல்லா சென்டரும் சதா காலத்துக்காக தடையற்றதாக ஆயிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். ஏனெனில் பாப்தாதாவிடம் வரக்கூடிய ரிசல்ட்டிற்கு காரணம் பழைய சம்ஸ்காரம் ஆகும். எனவே இன்று சம்ஸ்காரங்களை சங்கல்பத்தினால் அழித்து விட்டீர்கள். இன்று சம்ஸ்காரங்களை சங்கல்பத்தினால் அழித்து விட்டீர்கள். அதாவது தடையற்றவர் என்ற வரதானம் அடைந்து விட்டீர்கள். அடைந்து விட்டீர்களா? வரதானம் அடைந்தீர்களா? தைரியத்தின் பலன் கிடைக்கிறதல்லவா? மேலும் பாப்தாதாவின் வரதானம் கிடைத்திருக்கிறது. குழந்தைகளின் தைரியம் என்ற ஒரு அடி, தந்தையின் உதவி என்ற பல அடிகள் இருக்கவே இருக்கிறது. ஆக இந்த சங்கல்பம் இன்றிலிருந்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நான் பழைய சம்ஸ்காரம் கொடுத்து விட்டேன். ஸோ நான் பழைய சம்ஸ்காரத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்ரிடே. ஒருவேளை அது திரும்பவும் உங்களிடம் வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? பழைய சம்ஸ்காரத்தை நான் கொடுத்துட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பழைய சம்ஸ்காரம் மறுபடியும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன செய்வீர்கள்? கொடுத்த பொருட்களை தன்னிடம் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஒருத்தங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன்னா அது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தானே இருக்கும், என்கிட்ட இருக்காது இல்லை, நான் தான் கொடுத்துட்டேனே. ஸோ கொடுத்த பொருளை தன்னிடம் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் கொடுத்து விட்டோம் என்றால் என்னுடையதல்ல. என்னுடையது இல்லை எனும் போது தன்னிடம் எப்படி வைத்துக்கொள்வீர்கள்? நான் என்கிட்ட என்னோடது தானே வச்சுக்கணும், மற்றவங்களது வச்சுக்கக்கூடாது இல்லையா? ஸோ என்னுடையது இல்லை எனும் பொழுது தன்னிடம் எப்படி வைத்துக்கொள்வீர்கள்? தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். தந்தையிடம்தான் கொடுப்பீர்கள் அல்லவா? உறுதி தானே? கொடுத்து விட்டீர்கள் தானே? பக்கா? என்னோட பழைய சம்ஸ்கார் பாபாட்ட நான் கொடுத்துட்டேன் தானே, பக்காவா அப்படின்னு கேட்குறார். இப்பொழுது 2 கைகளை உயர்த்துங்கள். பக்கா? பின் வரிசையில் உள்ளவர்களும் உயர்த்தி கொண்டிருக்கின்றனர். அடுத்தது, கலியுகத்தில் இருந்தாலும் கூட தந்தையின் மூலம் பிராப்தியாக அடைந்ததன் அனுபவம் இப்பொழுது சங்கம யுகத்தில் செய்கிறீர்கள் என்ற குஷி பாப்தாதாவிற்கு இருக்கிறது. கலியுகில் இருக்கோம், ஆனால் சங்கம் யுகில் பாபாவை நினச்சி பிராப்தியை எடுத்துக்கிறோம். அந்த குஷி குழந்தைகளுக்கு இருக்குது. அதை பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறார். உலகத்தினர்களுக்கு கலியுகம், ஆனால் உங்களுக்கு சங்கம யுகம், அதாவது அனைத்து பிராப்திகளின் யுகமாகும். பரமாத்ம பிராப்திகள், சர்வ சக்திகள், சர்வ குணங்கள்
சர்வ ஞான பொக்கிஷம் பலனாக கிடைத்திருக்கிறது. அதை நடைமுறையில் அனுபவம் செய்வீர்கள். என்னென்ன கிடைச்சிருக்கு? பரமாத்மா பிராப்திகள், சர்வ சக்தி, சர்வ குணம், சர்வ ஞான பொக்கிஷம், இதெல்லாமே பலனாக அடைஞ்சிருக்கும். அதை நடைமுறையில் அனுபவம் செய்வீர்கள். ஆக இன்றைய நாள் யாரெல்லாம் கை உயர்த்தினீர்களோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும், எதிரில் அமர்ந்திருந்தாலும் சரி, தூரத்தில் உள்நாடு வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் மிக உள்ளபூர்வமாக பாப்தாதா என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார்? வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே பாபா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனால் வாழ்த்துக்களின் கூடவே அனைவரின் நெற்றியில் கை வைத்து கொண்டிருக்கிறார். எல்லாரோட நெற்றியில் பாப்தாதா கை வச்சிட்ருக்காராம். யாரெல்லாம் கை தூக்குனாங்களோ அவங்களோட நெற்றியில் பாப்தாதா கை வச்சிருக்கார். நீங்களும் பாப்தாதாவும் மனதிற்குள் நடனமாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆஹா குழந்தைகளே, ஆஹா. ஸோ பாப்தாதா நெற்றியில் கை வச்சிருக்கார். நானும் பாப்தாதாவும் மனசுக்குள்ளார டான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாபா என்ன சொல்கிறார்? ஆஹா குழந்தைகளே, ஆஹா. இப்பொழுது நீங்களும் மனதில் நடனமாடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஆமாம் என்று கூறுங்கள். இப்பொழுது ஆசிரியர் பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் அனைவரும் கை உயர்த்துங்கள். டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கை தூக்க சொல்கிறார். வெளிநாட்டு ஆசிரியர்களும் இருக்கிறீர்கள் அல்லவா? ஒவ்வொரு குழந்தைகளின் இந்த திட சங்கல்பம் கேட்டு பாப்தாதாவிற்கு குஷி ஏற்படுகிறது. பாப் சமான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கான லட்சியத்தை குழந்தைகள் வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவுக்கு சமமாக சம்பன்னமாக சம்பூர்ணம் ஆகணுங்கிற லட்சியத்தை வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து, அந்த திட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். அதில் இந்த தடையற்ற நிலையில் இருப்பதற்கான திட சங்கல்பமானது நேரத்தை அருகாமையில் கொண்டு வரும். பாப் சமான் சம்பன் ஆகணும்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக தடையற்று இருப்பதற்கான சங்கல்பமும் அடங்கியிருக்கு. ஸோ தடையற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த திட சங்கல்பம் என்ன பண்ணோன்னா நேரத்தை பக்கத்தில் கொண்டு வருன்றார். பாப்தாதாவிற்கு இந்த குஷியும் இருக்கிறது. அனைத்து குழந்தைகளும் எந்த சங்கல்பம் செய்தீர்களோ அதை நிறைவேற்றுவீர்கள். யார் என்ன தாட் கொண்டு வந்திருக்கீங்களோ, சங்கல்பம் திடத்தாவோடு பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. மற்றும் உலகில் உள்ள துக்கமான அசாந்தியானவர்களுக்கு மன்சா சேவை செய்து அவர்களுக்கும் ஏதாவது ஆதரவு கொடுப்பீர்கள். உங்களோட திட சங்கல்பத்தை நிறைவேற்றுவீங்க. மன்சா சேவை மூலமாக துக்கம் அசாந்தியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுப்பீங்க. ஏனெனில் குழந்தைகளின் கூக்குரல், கதறல் பாப்தாதாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவ்வளோ துக்கத்தில் கூக்குரல் கதறல் பண்ணுறதா பாப்தாதாவால் கேட்டு தாங்கிக்க முடியலையாம். அவர்கள் உங்களது குடும்பத்தினர்களாகவும் இருக்கின்றனர் அல்லவா? அவங்களும் நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தானே. ஸோ உங்களது குடும்பத்தினராகவும் இருக்கின்றனர் அல்லவா? துக்கம் அசாந்தி வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது கருணை உள்ளமுடையவர் ஆகுங்கள். இந்த சங்கல்பம் கூடவே செய்யுங்கள். நடக்கும் போதும், காரியம் செய்யும் போதும் மற்றும் விசேஷமாக அமிர்த வேளையில் ஆத்மாக்களுக்கு மன்சா சேவையும் செய்வேன் என்ற சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? நடக்கிறப்ப சுற்றுறப்ப ஸ்பெஷலி அமிர்த் வேளால் ஆத்மாக்களுக்கு நான் மன்சா சேவை பண்ணுவேன் அப்படிங்கிற திட சங்கல்பத்தை உள்ளுக்குள்ள மனசில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறார். சதா காலத்திற்கும் பழைய சம்ஸ்காரங்களை அழித்து விடுவேன் என்ற சங்கல்பம் எடுத்துக்கொண்டது போன்று, சதா காலத்துக்காக பழைய சம்ஸ்கார் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு திட சங்கல்பம் எடுத்த மாதிரி, நடக்கிறப்ப சுற்றுறப்ப அமிர்த் வேளால் நான் மன்சா சேவை பண்ணுவேன் அப்படிங்கிற திட சங்கல்பமும் எடுக்க முடியுமா? சதா காலத்திற்காகவும் எடுத்துக்கொண்டீர்கள் தானே, சிறிது காலத்திற்காக கிடையாது. சம்ஸ்காரங்களை அழித்து பாப்சமான் ஆவேன். அதே போன்று வள்ளலின் குழந்தையாகி மாஸ்டர் வள்ளல் சுரூபத்தின் மூலம் மனசா சேவையும் செய்ய வேண்டும். இதற்கு தயாராக இருக்கிறீர்களா? மன்சா சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கை உயர்த்துங்கள். மன்சா சேவை செய்வீர்களா? முழு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவசியம் மன்சா சேவை செய்ய வேண்டும். ஃபுல் டேயில் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மன்சா சேவை பண்ணணும். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் தான் சுகமான உலகத்தை கொண்டு வர வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை இந்த சேவைக்காக தான் வலது கரமாக ஆக்கியிருக்கிறார். புது உலகத்தை கொண்டு வரணும், ஆத்மாக்களுக்கு மன்சா சேவை பண்ணணும். அதுக்காக தான் பாப்தாதா நம்ம குழந்தைகளை தன்னோட ரைட் ஹேண்டாக ஆக்கியிருக்கார். கை கொடுக்கப்படும் அல்லவா? ஆக நீங்கள் தந்தையின் வலது கரமாக இருக்கிறீர்கள். பாபாவுடைய ரைட் ஹேண்டாக நம்ம இருக்கோம்.
பாப்தாதா வலதுகரமாகிய உங்கள் மூலம் அனைவருக்கும் இந்த சேவை கொடுக்க விரும்புகிறார். ஏதாவது கொடுத்து கொண்டே இருங்கள். அவர்கள் கொடுங்கள் கொடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் துக்கமானவர்களுக்கு சுகம் கொடுங்கள், குழப்பமானவர்களுக்கு சக்தி கொடுத்து புண்ணிய காரியம் செய்யுங்கள். அவங்க கொடுன்னு கூக்குரலிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ பாபா என்ன சொல்கிறார், நம்ம குழந்தைகளை பார்த்து நம்ம என்ன சேவை பண்ணோம், ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். துக்கத்தில் இருக்கவங்களுக்கு சுகம் கொடுங்க, குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு சக்தியை கொடுங்க, இந்த மாதிரி புண்ணிய காரியம் பண்ணுங்கன்றார். நீங்கள் குழந்தைகள் தன்னை புரிந்து கொண்டீர்கள், தந்தையை புரிந்து கொண்டீர்கள், ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள். அதே போன்ற மற்றவர்களையும் ஆக்குங்கள். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், பாபாவை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஸ்தி எடுக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ மற்றவங்களையும் ஆக்கணும். ஏனெனில் இப்பொழுது அனைவரும் முக்தி விரும்புகின்றனர். அனைவரையும் முக்திக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் தந்தையின் வரதானத்தினால் ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்கள். ஆகையினால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தந்தை இந்த சங்கல்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிர்விக்ன பவ சேவாதாரி பவ, தடையற்றவர் ஆகுங்கள், சேவாதாரி ஆகுங்கள்னு பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரதானம் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். எந்த குழந்தைகள் தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டார்களோ அந்த குழந்தைகளுக்கு சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் போதை அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். புதிதாக வந்தவர்களும் சரி, பழைய ஆத்மாக்களும் சரி, யார் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி என்று தன்னை நினைக்கிறார்களோ, அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ, சன்ஸ்காரங்களின் மீது வெற்றி அடைவதற்கான சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் கோடியில் சிலராக ஆகியிருக்கிறீர்கள் அல்லது சிலரிலும் சிலராக ஆகியிருக்கிறீர்களா? ஜனக்குழந்தை கூறியிருக்கிறார் அல்லவா, 108 மாலை 16,000 மாலையுடன் சந்திப்பு செய்யுங்கள். ஜான்கிதாதி சொல்லியிருக்காங்களாம், 108 16,000 அந்த மாலையோட சந்திப்பு பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. நான் 16,000 அல்லது 108 மாலையில் வரக்கூடியவன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். யாரெல்லாம் 108 மணி மாலையில் 16,108 மணி மாலையில் நான் வந்துடுவேன் பாபா அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களெல்லாம் கை தூக்க சொல்கிறார் பாபா. அடுத்தது, புதிதாக வந்தவர்களும் கை உயர்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். நம்பிக்கை புத்தியுடையவர்கள் வெற்றி அடைவார்கள். பாப்தாதாவிற்கு தெரியும், நம்பிக்கை புத்தியுடையவர்கள் முன்னேறி செல்ல முடியும், செல்வார்கள். நல்லது. முதல் முறை வந்தவர்கள் கை தூக்குங்கள். ஃபஸ்ட் டைம் வந்தவங்களெல்லாம் கை தூக்க சொல்கிறார் பாப்தாதா. அனைவரின் சார்பாக பாப்தாதா உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன நம்பிக்கை செய்தீர்களோ அதை சதா அமிர்த வேளையில் திரும்பவும் ரிவைஸ் செய்யுங்கள். உள்ளுக்குள்ளே எந்த விஷயத்தை நிச்சயம் பண்ணோமோ அதை அமிர்த வேளையில் தினந்தோறும் என்ன பண்ணோம், அதை மறுபடியும் அந்த சங்கல்பத்தை ரிவைஸ் பண்ணோம். நல்லது. குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவிற்கு குஷி ஏற்படுகிறது. மிகவும் தாமதம், அதாவது டூ லேட் ஆவதற்கு முன்பாக தனது ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள். ஆகையால் இங்கு வந்திருக்கும் குடும்பத்தினர் அனைவரின் சார்பாக அல்லது அவரவர்களது சேவை நிலையத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளின் சார்பாக பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஒரு அதிசயம் செய்ய வேண்டும். தைரியம் இருக்கிறதா? ஃபஸ்ட் டைமாக மதுபன் பாபா மிலனுக்கு வந்திருக்காங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் ஒரு அதிசயம் பண்ணி காட்டணும். தைரியம் இருக்கா உங்களுக்கு செய்கிறதுக்கு? கூறுங்கள், தைரியம் இருக்கிறதா அப்படின்னு பாபா திரும்பவும் கேட்குறார். நீங்கள் முன்கூட்டியே தடையற்றவர்களாக இருக்க வேண்டும். என்ன பண்ணணும்னு பாபா சொல்கிறார், நீங்கள் முன்கூட்டியே, மற்றவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாலே ஃபஸ்ட்டே நீங்கள் முன்கூட்டியே தடையற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை மற்றும் போதையில் நம்பர் 1 செல்ல வேண்டும். பழையவர்கள் தான், ஆனால் புதியவர்கள் சிறிது காலத்தில் அதிசயம் செய்து காட்டுவார்கள் என்ற குஷி பாப்தாதாவிற்கு இருக்கிறது. நல்லது. இப்பொழுது பாப்தாதா புதியவர்களுக்கும் பழையவர்களுக்கும் 1 வினாடிக்கான காரியம் கொடுக்கிறார். 1 செகண்டுக்கான வேலை பாபா கொடுக்குறார், ட்ரில் பண்ண வைக்கிறார். அனைவரும் இப்பொழுதே 1 வினாடியில் தன்னை மற்ற அனைத்து சங்கல்பங்களிலிருந்தும் தூரமாக்கி 1 வினாடியில் தனது பிந்து ரூபத்தில் நிலைக்க செய்ய முடியுமா? எல்லா சங்கல்பத்திலேருந்து விடுபட்டு நான் பிந்து அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் நிலைக்க முடியுமா? 1 செகண்டில் செய்வீர்களா? 1 வினாடியில் நான் பிந்து, வேறு எந்த சங்கல்பமும் கிடையாது, நான் பிந்து. பாபா ட்ரில் பண்ண வச்சிருக்கார். யார் வினாடியில் தன்னை பிந்து சுத்தில் நிலைக்க செய்தீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். வினாடியில் செய்தீர்கள். நல்லது. இப்பொழுது இந்த பயிற்சி 15 நாட்களுக்கு, 1 செகண்டில் நான் பிந்து ஆகிடணும், வேறு எல்லா சங்கல்பத்திலேருந்து டிட்டாச் ஆகி நான் பிந்துவாக ஆகிடணும். இந்த பயிற்சியை 15 நாட்களுக்கு முழு நாளில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும்
ஒரு வினாடியில் புள்ளி வையுங்கள். ஸோ பாபா அப்போ ட்ரில் பண்ண வச்சுட்டார். ஆனால் என்ன சொல்கிறார், அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு ஃபுல் டேயில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட 1 செகண்ட், 1 மணி நேரத்துக்கு 1 செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைங்க, புள்ளி வைங்க. இந்த பயிற்சி ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் மற்றும் அங்கு அந்த சூழல் நிலையில் இருந்து கொண்டு தனது காரியம் செய்தாலும் ஒரு வினாடியில் பிந்து ரூபத்தில் நிலைப்பதில் வெற்றி கிடைத்ததா என்று சோதனை செய்ய வேண்டும். நம்ம இடத்துல இருப்போம், நம்ம வேலையில் இருப்போம். அந்த சூழ்நிலை வாத்தாவரணில் கூட வேலை பண்ணிகிட்டே கூட 1 செகண்டில் என்னால் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடிஞ்சதா, நான் பிந்துங்கிற ஸ்திதியில் நிலைக்க முடிஞ்சதா அப்படிங்கிறத செக்கிங் பண்ணணுன்றார். ஏனெனில் இங்கிருக்கும் சூழல் வேறு. ஆனால் அவரவர்களது இடத்தில் இருந்தாலும் வினாடியில் பிந்து ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க முடிகிறதா? இந்த பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் பாப்தாதா கூறிவிட்டார், நாட்கள் செல்ல செல்ல ஒரு வினாடியில் பிந்து ஸ்திதியில் நிலைத்திருப்பது அவசியமானதாக இருக்கும். டைம் போக போக என்ன மாதிரி சிச்சுவேஷன் வரும், 1 செகண்டில் நான் பிந்து ஆயிடணும், பிந்து ஸ்திதியில் 1 செகண்டில் நான் நினச்சி நிற்கணும். அது தேவையானதாக இருக்கும், அது அவசியமாக இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நமக்கு முன்னால் வருன்றார் பாபா. ஆகையால் தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள் மற்றும் அவரவர்களது இடத்தில் இருந்து சோதனை செய்து ஆசிரியர்களுக்கு எழுதி கொடுங்கள். பிறகு ஆசிரியர்கள் அனைத்து வகுப்புகளின் இந்த வீட்டு பாடத்தின் ரிசல்ட் பாப்தாதாவிடம் வந்து சேரும் போது பார்த்து கொள்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களோட வேலை பண்ணிவிட்டு அவங்கவுங்க சிச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு 1 செகண்ட் புள்ளி வைக்க முடியணும். நான் பிந்துங்கிற ஸ்திதியில் நிலைக்க வைக்க முடியணும் தன்னைத்தான். அதுக்கான ரிசல்ட்டை எழுதி கொடுங்க, டீச்சர்ஸ் கிட்ட கொடுங்க. டீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாப்தாதாட்ட கொடுப்பாங்க. பாபா நான் பார்க்குறேன்றார். இதன் மூலம் நீங்கள் 108 அல்லது 16,000 மாலைக்கு அதிகாரி என்பது தெரிந்துவிடும். பாருங்கள், இதை செஞ்சிட்டோன்னா பாபா என்ன சொல்கிறார், 108 அல்லது 16,000 மாலைக்கு அதிகாரி என்பது தெரிந்துவிடும். இதை செஞ்சிட்டோன்னா அந்த மாலைக்கு அதிகாரி ஆகிடுவோன்றார் பாபா. தினசரி சார்ட்டில் எத்தனை வினாடிகள் வெற்றியானது, இதன் மூலம் நீங்கள் எதற்கு தகுதியானவர் என்பது தெரிந்துவிடும். பாபா 1 மணி நேரத்துக்கு 1 செகண்டுன்றார். அப்போ முழு நாளில் அந்த மாதிரி எவ்வளோ செகண்டை நான் யூஸ் பண்ணேன், நல்ல முறையில் பயன்படுத்தினேன், வெற்றிகரமாக ஆக்கினேன். அதை வச்சு நான் எதுக்கு தகுதியுடையவன் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமா, தெரிஞ்சு போயிடுன்றார். ஏனெனில் இப்பொழுது கை உயர்த்துவீர்கள். தனது நடைமுறை தாரணையில் நான் 108 அல்லது 16,000 மாலையில் வருவேன் என்று தன்னை நினைக்கிறீர்களா என்று கேட்டால் அனைவரும் கை உயர்த்து விடுவீர்கள். மாலையில் வருவோமான்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்குவோம். ஆகையால் நீங்கள் ரிசல்ட் மட்டும் எழுத வேண்டும், அதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். 1 மணி நேரத்தில் 1 செகண்ட் நான் பிந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செகண்ட் நான் பயன்படுத்தியிருக்கிறேன், வெற்றிகரமாக ஆக்கியிருக்கேன். அந்த ரிசல்ட்டை வச்சு பாபாசா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஏனெனில் தாதிகள் பெயர் கூறும்போது நானும் வர முடியும் என்று சிலர் நினைப்பீர்கள் அல்லவா? ஆக இந்த ரிப்போர்ட் மூலம் தெரிந்துவிடும். இதுக்கான ரிசல்ட்டை எழுதுங்க, அதை பார்த்து அந்த சார்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலான்றார். நான் எந்த மாலையில் மணியாவேன் அப்படின்னு. பாப்தாதா கேட்கிறார், வினாடியில் எந்த ரூபம் அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை அனுபவம் செய்ய முடியுமா? வினாடியில் 1 செகண்ட்லன்றார். 5 ஸ்வரூபம் கூறியிருந்தேன், அதையும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது வினாடியில் அந்த ஸ்வரூபம் ஆகிவிட முடியுமா, பாசிபிளா அப்படின்னு கேட்குறார். இந்த பயிற்சி செய்து தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியும். நான் எந்த விரும்புகிறேனோ அந்த ஸ்திதியில் வினாடியில் இருக்க முடிகிறதா அல்லது காலம் தேவைப்படுகிறதா? இந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் 1 செகண்டில் என்னால் நிலைக்க முடியுதா, இல்லை அந்த ஸ்திதியில் நினைக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். மற்றபடி கைகளை உயர்த்தி பாப்தாதாவை குஷிப்படுத்தி விட்டீர்கள். மெஜாரிட்டி கை உயர்த்துகிறீர்கள். இந்த கைகளை உயர்த்தி விட்டீர்கள். துவாபரை கலியுகத்தில் தேக அபிமானத்திற்கான பயிற்சி இயற்கையாக ஆனது போன்று இந்த பயிற்சி செய்து செய்து அதே மாதிரி ஆகிவிடும். துவாபர் கலியுகம் அரை கல்பம் தேக அபிமானில் இருக்கும். அது அவ்வளோ பக்காவாக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ 5 ஸ்வரூபம் இல்லை எந்த ஸ்வரூபத்தை நினைக்கிறேனோ அதில் செகண்டில் நான் நிலச்சிடணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்வரூபத்தில் செகண்டில் நம்ம அதே மாதிரி ஆகிடணும். எந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அதை அந்த அளவிற்கு எளிதாக ஆகிவிட வேண்டும். ஈஸியாக அந்த ஸ்வரூபத்தை ஸ்தித்தாக முடியணும். ஏனெனில் அப்படிப்பட்ட நேரம் வர இருக்கிறது. அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பயிற்சி அவசியமானதாக இருக்கும்.
ஃபரிஷ்தா ஆயிடணும்னா செகண்டில் ஃபரிஷ்தா ஆயிடணும், பிந்துனா செகண்டில் பிந்து, பூஜைக்குரிய இஷ்ட தேவதானா செகண்டில் இஷ்ட தேவதா. அந்த மாதிரி ஒரு செகண்டில் நான் நினைக்கக்கூடிய ஸ்திதியில் நான் ஸ்தித்தாக முடியணும். அது தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு டைம் வரும். எனவே பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருவரும் அவரவர்களது காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் மற்றும் ரிசல்ட் தனது நிமித்த ஆசிரியர்களிடம் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு முடிவடையும் நேரத்தில் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். அப்போ தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபுல் இயருக்காக வேலை என்ன கொடுத்துட்டார், அந்த நெக்ஸ்ட் இயர் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுயமாக செய்யுங்கள், தனக்கு ஆசிரியராக தானே ஆகுங்கள். நானாக செய்யணும், எனக்கு நான் தான் டீச்சர். ஆனால் ரிசல்ட் காண்பிப்பதற்கு தனது சார்ட் கொடுக்கும் போது கவனம் ஏற்படும். எனக்கு நானே டீச்சராகி நான் சுயமாக முயற்சி பண்ணால் ரிசல்ட் கொடுக்கணுமே, இது செய்யணுமே அப்படிங்கிற அட்டென்ஷன் தானாக வரும். எவ்வாறு கையை எங்கு விரும்புகிறோமோ அங்கு நிறுத்த முடிகிறதல்லவா, அதே போன்று மனதையும் எந்த ஸ்திதியில் வைத்து கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த ஸ்திதியில் வைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கையை மேலே தூக்கணும், கீழே கொண்டு வரணும், எப்படி நினைக்கிறோமா அந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஒரு கையை என்ன பண்ண முடியுது, நிலைக்க வைக்க முடியுது இல்லையா, அந்த மாதிரி பொசிஷனில் மாற்ற முடியுதில்ல. அதே மாதிரி மனசில் எந்த ஸ்திதியோ அந்த ஸ்திதியில் மனசை நிலைக்க வைக்க முடியணும். மகா மந்திரமும் நினைவு சின்னமாக மன்மனாபவ. மன்சா பயிற்சியில் எவ்வளவு வெற்றி அடைந்திருக்கிறேன் என்பதை தானே அனுபவம் செய்யுங்கள். பாப்தாதா இதை தான் விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையும் சங்கம யுகத்தின் சுகம், சங்கம யுகத்தின் பிராப்திகள், ஒவ்வொரு பிராப்தியின் அனுபவிகளாக ஆக வேண்டும். தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு பிராப்தி, ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு ஞான ரகசியம், யோகத்தின் ஒவ்வொரு விதி, தாரணையில் ஒவ்வொரு தாரணையிலும் அனுபவசாலியாக ஆகியிருக்கிறேனா? தன்னை முழுமையாக சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், மேலும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். சங்கம் யுகில் பிராப்தி கிடச்சிருக்கு, சுகம் கிடச்சிருக்கு, ஞானத்தோட ரகசியம் இருக்குது, யோகத்தினுடைய விதி, தாரணா, ஒவ்வொரு தாரணா எல்லாத்துலேயுமே தன்னைத்தான் செக் பண்ணணும், அனுபவசாலியாக ஆக்கணும், மேலும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஆக இன்று பாப்தாதா சோதனை மற்றும் பிராப்தி இதை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். ஏதாவது பிராப்தியில் குறை இருந்துவிட்டால் நாடகத்தின்படி சோதனைகளும் அதன்படியே வரும். ஏதாவது ஒரு பிராப்தி கம்மியாக இருக்குன்னா எனக்கு வரக்கூடிய டெஸ்ட் பேப்பரும் ட்ராமா படி அதே மாதிரி தான் வருமா. ஆகையால் அனைத்து பாடங்களிலும் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக சோதனை செய்யுங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லா சப்ஜெக்டில் கம்ப்ளீட்டாக செக்கிங் பண்ணணும், கம்ப்ளீட்டாக தன்னைத்தான் மாற்றிக்கணும் அப்படின்றார். இன்றைய நாள் பாப்தாதா உங்கள் அனைவரின் சாதாரண ஸ்வரூபத்திலும் உங்களது எதிர்கால ரூபம் பிராப்திகளின் ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது. அனைத்து திசைகளிலும் இருக்கும் செல்லமான பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி, பாப்தாதாவின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு பாப்தாதா மிக மிக உள்ளபூர்வமான அன்பு மற்றும் பாப்தாதாவின் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதாவிற்கும் குழந்தைகளை பார்த்து குஷி ஏற்படுகிறது. ஆஹா 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 என்னுடைய குழந்தைகளே ஆஹா அப்படின்றார் பாபா. முழு ஆண்டும் தடைகளற்று மற்றும் குஷியாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? ஃபுல் இயர், முழு ஆண்டும் தடைகளற்று மற்றும் குஷியாக இருக்க வேண்டும். தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் அனைவருக்கும் குஷி மற்றும் புன்முறுவல் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய முகம் நடத்தை மூலமாக மற்றவங்களுக்கு குஷி, அந்த புன்முறுவலை கற்றுக் கொடுக்கணும். சதா பறக்க வேண்டும் மற்றும் பறக்க வைக்க வேண்டும். நடக்கக்கூடாது, பறக்க வேண்டும். நடக்க வேணாமா, பறக்கணுன்றார். பறக்கும் கலையானது அனைவருக்கும் பிடிக்கும். எனவே அனைவருக்கும் பறந்து பறந்து செய்தி கொடுக்க வேண்டும். பாபாவோட மெசேஜ் எல்லாருக்குமே பறந்து பறந்து செய்தி கொடுக்க வேண்டும். அனைவரும் உங்களை பார்த்து குஷி என்ற ஊஞ்சலில் ஆட வேண்டும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லது. ஓம் சாந்தி. முரளியோட வரதான். ஈஸ்வரிய பாக்கியத்தில் ஒளி கிரீடத்தை பலனாக அடையக்கூடிய அனைத்து பிராப்தி ஸ்வரூபம் ஆகுக. ஈஸ்வரிய பாக்கியத்தில் ஒளி கிரீடத்தை பலனாக அடையக்கூடிய அனைத்து பிராப்தி ஸ்வரூபம் ஆகுக. உலகில் பாக்கியத்தின் அடையாளம் ராஜ்யமாகும், ராஜ்யத்தின் அடையாளம் கிரீடம். அதே போன்று ஈஸ்வரிய பாக்கியத்தின் அடையாளமும் ஒளி கிரீடமாகும்.
இந்த கிரீடத்தை பலனாக அடைவதற்கு ஆதாரம் தூய்மை. ஒளி கிரீடம் கிடைக்கணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன? தூய்மை. சம்பூர்ண தூய்மையான ஆத்மாக்கள் ஒளி கிரீடத்துடன் அனைத்து பிராப்திகளிலும் சம்பன்னமாக இருப்பார்கள். ஒருவேளை ஏதாவது பிராப்திகளில் குறை இருந்தால் ஒளி கிரீடம் தெளிவாக தென்படாது, அந்த ஒளி கிரீடம் கிளியராக தெரிய வராதுன்றார். ஸோ அதனால் என்ன பாபா சொல்லாங்க? ஆதாரம் என்ன? தூய்மை. ஸோ சம்பூர்ண தூய்மையாக இருக்கோன்னா ஈஸ்வரிய பாக்கியமான அந்த ஒரு ஒளி கிரீடத்தை நம்ம தெளிவாக மற்றவங்க நம்மக்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியும். அதை பலனாக அந்த ஒளி கிரீடத்தை அடைய முடியும். எல்லா பிராப்திகளை நிறைஞ்சவங்களா ஆயிடுவோன்றார். ஸோ ஆதாரம் தூய்மைன்றார் பாபா. ஸ்லோகன்: தனது ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள்தான் மனதில் மகாதானி ஆவார்கள். தனது ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள்தான் மனதில் மகாதானி ஆவார்கள். அவ்யக்திஷாரா: ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இன்றைய பாயிண்ட்: இப்பொழுது நல்லது நல்லது என்று கூறுகிறார்கள், ஆனால் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைப்பது கிடையாது. அதற்கு ஒரே ஒரு சாதனம்தான் இருக்கிறது. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. குழுவாக இருந்து ஜுவாலா ஸ்வரூபம் ஆகுங்கள். பாபாவோட குழந்தைகள்லாம் ஒரு குரூப் சங்கடனில் இருந்து ஜுவாலா ஸ்வரூபம் ஆகுங்கள். ஒவ்வொருவரும் லைட் ஹவுஸ் ஆகுங்கள். சேவாதாரிகளாக இருக்கிறீர்கள், அன்பானவர்களாக இருக்கிறீர்கள், ஒரே பலம் ஒரே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் சரிதான். எப்படி சொல்கிறார்? சேவாதாரியாக இருக்கீங்க, அன்பானவங்களா இருக்கீங்க, ஒரு பலம் ஒரு நம்பிக்கைன்னு இருக்கீங்க. இவை அனைத்தும் சரிதான். ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில் மேடைக்கு வந்துவிட்டீர்கள் எனில் அனைவரும் உங்கள் முன் விட்டில் பூச்சி போன்று சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில் மேடைக்கு வந்துவிட்டீர்கள் எனில் அனைவரும் உங்கள் முன் விட்டில் பூச்சில் போன்று சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள். மற்றவங்களாம் தானாக நமக்கு பக்கத்தில் வந்து நம்மளை சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்கன்றார். ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதுமே